அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கையில் பார்க்குறது 3 விதமான மூலிகைகள் மதிப்பு கூட்டி எடுக்கப்பட்ட தாதுப்பு திரவப்பொருள். நோய் எதிர்ப்பு சக்தியாக மனித உடல் ரத்தத்தின் மூலமாக அனைத்து உறுப்புகளின் செயல்பாடுக்கு தகுந்த இந்த 8 சத்து. 3 விதமான மூலிகையிலிருந்து மதிப்பு கூட்டி எடுத்த மூலிகை மருந்துன்னு நினைக்க வேணாம். இதுவும் உணவின் ஒரு பகுதி தான். ஆரம்ப கட்டத்தில் மனிதர்கள் உணவே மருந்து என்று மூலிகையில் எளிதாக பயன்படுத்தக்கூடிய உணவுகள் எல்லாம் உணவாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் மூலிகை என்று ஒதுக்கப்பட்டது கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, ஒரு அதிகப்படியான காரத்தன்மைகள் உள்ள செடியெல்லாம் மூலிகை என முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கார்கள். இத்திரவப்பொருள் மனித இரத்தத்தில் குறைவதனால் என்னென்ன உடல்நல குறைவு வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கையில் பார்க்குறதுல 8 சத்துக்களின் பெயர்கள் இருக்கிறது. இதுக்கு முன்னால் நிறத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டாத அந்த திரவப்பொருளாக காட்டினேன். இப்போ முறையான லைசன்ஸு மற்றும் இதில் சத்துக்கள் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் சத்துக்களின் பெயர்கள் இதில் இருக்கிறது. இதுதான் மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக நம் உடலில் இரத்தத்திலிருந்து அனைத்து உறுப்புகளின் செயல்பாடுக்கு செல்லக்கூடியது. உடம்பில் முதல்படியாக இருக்கிறது சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அயன், பாஸ்பரஸ், காப்பர், மாங்கனீஸ், சிங்க் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் இத்திரவத்தில் இருக்கிறது. உறுப்புகள்னால் என்ன? ஒரு சிலர் உறுப்புகள்னால் மருத்துவம் தெரியாதவங்க உறுப்புகள்னு சொல்கிறாங்க, ஒரு மாதிரி சிரிப்பாக. மூளை ஒரு உறுப்பு, கண் ஒரு உறுப்பு, நாக்கு ஒரு உறுப்பு, நுரையீரல் ஒரு உறுப்பு, கல்லீரல், மண்ணீரல் ஒரு உறுப்பு, இதயம் ஒரு உறுப்பு, கணையம் ஒரு உறுப்பு, சிறுநீர்ப்பை உறுப்பு, நம் மூட்டுகளின் இணைப்பில் இருக்கக்கூடிய சவ்வு ஒரு உறுப்பு, இன்னும் எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது. உறுப்புகளின் செயல்பாடுக்கு ஒவ்வொரு சத்தும் தனித்தனியாகவும் தேவைப்படும், கூட்டு சத்துக்களாகவும் தேவைப்படும். ஒரு சிலர் கேட்குறாங்க, இந்த திரவ பொருளை வைத்தியர எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்ட்டு. சைடு எஃபெக்ட் நாட்டு மருந்து பொதுவாக எதுவுமே கிடையாது. இந்த திரவ பொருள் ரத்தத்தின் மூலமாக அனைத்து உறுப்பு செயல்பாடுக்கு போகலினாத்தான் சைடு எஃபெக்ட் தான் பல உடல்நல குறைவான நோய்கள் வரும். சோடியம் மனித உடல் தோலுக்கு தேவைப்படுகிறது, தசைக்கு தேவைப்படுகிறது, எலும்புக்கு தேவைப்படுகிறது, மூளைக்கு தேவைப்படுகிறது. தோலின் வேலைப்பாடு வெளியிலிருந்து பரவக்கூடிய நோய் கிருமிகளை தடுக்கும் வேலை செய்கிறது. சூரிய கதிர்வீச்சிலிருந்து கிடைக்கக்கூடிய வெப்பநிலையை போதுமான அளவு ரத்தத்தை குடிக்கிறது மற்றும் வெப்பத்தை சமநிலைப்படுத்த தேவைப்படுகிறது. சோடியம் மற்றும் அதுக்கும் கீழே உள்ள மற்ற சத்துக்களும் எலும்பு வலுவாக செயல்படுவதற்கு தேவைப்படுகிறது. சோடியம் சத்து எவ்வாறு தேவைப்படுகிறதுனா, மூளை செயல்திறன், புரிதல், உணர்வுகள் தெரிந்து கொள்வதற்கு மூளைக்கு தேவை சோடியம் சத்து கூட்டுச்சத்தாக தேவைப்படுகிறது. ரத்தத்தில் இரும்பு சத்து குறைஞ்சின்னா வெளி காற்றை வாங்கி உள்ளே கொடுக்குறதுல சிரமப்படும். ஏன்னா நுரையீரல் தான் அந்த காற்றை வாங்கி இதயத்துக்கு கொடுக்கும். இதயம் பம்ப் பண்ணி அழுத்தம் கொடுக்கும்போது அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தத்தில் இருக்க திரவங்கள் போய் அதன் வேலைப்பாடுகளுக்கு தனி ஒரு சத்தாகவும் கூட்டுச்சத்தாகவும் தேவைப்படும். ரத்தத்தில் காப்பர் சத்து ஏன் தேவைப்படுதுன்னா, கல்லீரல், மண்ணீரல் நச்சு கழிவுகள் பாக்டீரியாக்களை அழித்து வடிகட்டி சிறுநீர் கொடுக்கும். சிறுநீர் சோடியம் மற்றும் நீர்ச்சத்து போன்ற திரவங்களை சேகரித்து வைத்துக்கொண்டு நீரை மட்டும் வடிகட்டி சிறுநீராக வெளியேவிடும். பாஸ்பரஸ் எலும்புகளை வலுப்படுத்துவதற்கு, பற்களை வலுப்படுத்துவதற்கு மற்றும் கூட்டுச்சத்து அனைத்து உறுப்புகளுக்கும் தேவைப்படுகிறது. இரத்தத்தில் மாங்கனீஸ் போன்ற சத்து கணையம் வேலை செய்ய தேவைப்படுகிறது. கணையத்தின் வேலை நாம் உண்ணும் உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் என்ற திரவத்தை உறிஞ்சுவதற்கும் தேவைப்படும் போது நொதிகளை சுரப்பதற்கும் இச்சத்து தேவைப்படுகிறது. இரத்தத்தில் சிங்க் சத்து குறைந்தால் என்னாகும்? நம் உடலில் தானாக புண்ணு ஆற்றும் தன்மை உள்ளது. இப்போ உள்ளுக்கெல்லாம் காயமானால் சிங்க் சத்து தானாகவே ஆற்றிவிடும். அதே மாதிரி வெளிப்புறத்தில் காயம் இருந்து மருந்து போட்டாலும் உள்ளே கூடி ரத்தத்தில் சிங்க் சத்துங்கிறத அந்த புண்ணு ஆறும், இல்லைன்னா ஆறாது. தைராய்டு சுரப்பி உடலில் ஆற்றலை நிர்வகிப்பது, உணர்வு திறனை கட்டுப்படுத்துவது போன்ற வேலைகளை அது செய்ய இந்த கூட்டுச்சத்தாக தேவைப்படும். இரத்த குழாய் மற்றும் நரம்பு மண்டலங்களின் செயல்பாடு. இதயம் பம்ப் பண்ணி ரத்தத்தை தள்ளும்போது ரத்தம் அனைத்து உறுப்புகளின் செயல்பாடுக்கு போகிறதுக்கு இரத்த குழாய்கள் வழித்தடம் சரியாக இருக்கணும். அடைப்பு இல்லாமல் இருப்பதற்கு இந்த 8 சத்தும் தேவைப்படுகிறது. அதாவது சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அயன், பாஸ்பரஸ், காப்பர், மாங்கனீஸ், சிங்க் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் எந்தவித அடைப்பும் இல்லாமல் நரம்பை பாதுகாப்பதற்கு தேவைப்படுகிறது. மூட்டுகளின் இணைப்பில் உள்ள சவ்வு செயல்பாட்டுக்கு இந்த 8 சத்தும் தேவைப்படுகிறது. இந்த 8 சத்தும் அங்கே திரவ பொருளாக இருந்தால்தான் எலும்பு ஒன்றோடு ஒன்றா உரச விடாமல் அந்த சவ்வு பகுதி தடுக்கும். அப்படி இந்த சத்துக்கள் இல்லைன்னா
சவ்வு ஒதுங்கும், சவ்வு திரிக்கும், இந்த மாதிரி வேலைகள் நடைபெறும். எலும்பு வளையக்கூட நேரிடும். இந்த 8 சத்துக்கள் குறைவதனால் என்னென்ன உடல்நல பிரச்சனை வரும் அப்படின்றத சுருக்கமாக சொல்கிறேன். விரிவான பதிவு அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த 8 சத்து குறைவதனால் முதல்ல வெட்டைச்சூடு, வெள்ளைப்படுதல் ஆரம்பிக்கும். உடல் மெலிதல், உடல் எடை குறைதல் ஆரம்பமாகும். அல்சர் என்ற வயிறு வலி ஆரம்பமாகும். கல்லடைப்பு ஏற்படும். உப்புச்சத்து ஆரம்பமாகும். வாய்வு தொல்லை ஆரம்பமாகும். தசைப்பிடிப்பு மற்றும் நரம்பு வலி ஆரம்பமாகும். நரம்பு இழுத்தல் வலி ஆரம்பமாகும். இதய இரத்த அழுத்தம் குறையும் கூடும் பிரச்சனை ஆரம்பமாகும். இரத்த குழாய் அடைப்பு ஏற்படும். குதிங்கால் வாத வலி ஆரம்பமாகும். முடக்குவாத வலி ஆரம்பமாகும். பக்கவாதம் எனும் முடக்கம் ஏற்படும். வலிப்பு நோய் ஆரம்பமாகும். திடீர் உடல் நடுக்கம் ஏற்படும். சக்கரை நோய் ஆரம்பமாகும். கணையம் செயல்பாடு குறையத் தொடங்கும். வயிறு தொப்பையாக ஆரம்பமாகும். அனைத்து விதமான மூட்டு வலிகள் ஆரம்பமாகும். மூட்டுகளின் இணைப்பில் நீர்த்தேக்கமடையும். இதனால் சவ்வு தெறிக்கும், சவ்வும் விலகும் சூழ்நிலை ஏற்படும். எலும்பு வளையத் தொடங்கும். மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற நோய் ஆரம்பமாகும். மூளை நரம்பு மண்டலங்கள் இயக்கம் குறையத் தொடங்கும். இதனால் மனித மூளை சுய நினைவு திறனை இழக்க நேரிடும். புற்றுநோய் ஆரம்பமாகும். பித்தப்பை கட்டி ஆரம்பமாகும். பெண்களுக்கு கர்ப்பப்பை நீர்க்கட்டி வளரத் தொடங்கும். விந்தணு குறைபாடு ஆரம்பமாகும். செரிமான பிரச்சனை, அதனால் வயிறு உப்பசம், வயிறு வீங்கி வெடிக்க போகிற மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும். பசி சரியாக எடுக்காது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். இத்திரவ பொருளை உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரடி பயன்பாட்டுக்கு உணவாக கொடுத்து குணப்படுத்தி கண்டுபிடித்துள்ளோம். இத்திரவ பொருள் 8 சத்துக்கள் நிறைந்த இந்த திரவ பொருளை முதலாக தமிழகத்தில் எங்கள் சிறு மூலிகை மதிப்பு கூட்டு நிறுவனம்தான் கண்டுபிடித்துள்ளோம். இதுபோன்று உடல்நல பிரச்சனையானவங்க என்னிடம் நேர்லையோ அல்லது ஃபோன் கால் செய்தோ உங்கள் உடல்நல பிரச்சனை என்னவென்று சொன்னீங்கன்னா எவ்வளவு பாதிப்பு தகுந்த இத்திரவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இந்த திரவத்தை நீங்கள் வாங்கி பசும்பாலில் காலை மாலை 2 வேளையும் உணவுக்கு முன்னால் கலந்து குடித்து வந்தால் எந்த ஒரு உடல்நல பிரச்சனையாக இருந்தாலும் நிரந்தரமாக குணமாகி போகும். சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேதிக் மருத்துவர்கள் அல்லது ஆங்கில மருத்துவர்கள் யார் வேணாலும் திரவத்தை வாங்கி உங்கள் ப்ராடக்டாக வைக்கலாம், அல்லது என்னோடய ப்ராடக்டாக உங்களை நம்பி வர்ற உடல்நல பிரச்சனையானவங்களுக்கு நீங்கள் கொடுத்து குணப்படுத்தலாம். நான் ஆல்ரெடி இத்திரவத்தை நம் தமிழகத்தில் சென்னையில் ஒரு மெடிசன் மருந்து தயாரிக்கிற கம்பெனிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி சித்த மெடிசன் மற்றும் ஆயுர்வேத மெடிசன் தயாரிக்கும் மெடிசன் கம்பெனிக்காரங்க யார் வேண்டாலும் என்னிடம் ஆர்டர் கொடுத்து பெற்றுக்கொண்டு உங்களோட ப்ராடக்டாக ரீவாலிட்டி பண்ணி விற்கலாம். இந்த வீடியோ பதிவினை பார்க்கும் அனைவரும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நலக் குறைவு இருக்கும். இன்றைக்கு உள்ள உணவுப் பொருட்களில் ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதனால் நாம் உண்ணும் உணவே விஷக்கழிவுடன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி விஷக்கழிவான சாப்பாடுகளை சாப்பிடும்போது ஆல்ரெடி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இத்திரவ பொருள் பாதிக்கப்படும்.